ஜெபம் செய்வோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, இந்த மாலை வேளைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த மாலை வேளையிலும் கர்த்தருடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வரவும், உம்மை ஆராதிக்க, தொழுது கொள்ள, பிறருக்காக நாங்கள் ஜெபிக்க ஆண்டவர்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனையிலே பரிசுத்த ஆவியானவர் பிரசன்னராயிரும். இந்த சுகமளிக்கும் ஆராதனையிலே வியாதியஸ்தர்களுக்காக, ஆண்டவரே விடுதலை வேண்டி இருக்கிற ஜனங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். ஜெப ஆவினாலும் விண்ணப்பத்தின் ஆவினாலும் எங்களை நிரப்பும். எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தாரும். இந்த ஜெப வேளையிலே உம்மை நோக்கி கூப்பிடுகிற அத்தனை பேருக்கும் கர்த்தர் சுகத்தை கொடுப்பீராக. எங்களோடு இடைப்படும், நீரை மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக கன்வென்ஷன் கீதங்களிலே 83வது பாடலை பாடுவோம். பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே. கன்வென்ஷன் கீதங்களிலே 83வது பாடலை பாடுவோம். பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாரீர் கெத்செமனே தேகம் எல்லாம் வருந்தி சோகமடைந்தவராய், தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடு எனக்காகவே. தேவாதி தேவன் ஏகசுதன் படும் பாடு எனக்காகவே. பாரீர் கெத்செமனே அப்பா என் பாத்திரமே, நீங்கும் நின் சித்தமானால், எப்படியாயினும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்வேன் என்றாரே. எப்படியாயினும் சித்தம் செய்ய என்னை தத்தம் செய்வேன் என்றாரே. பாரீர் கெத்செமனே இரத்தத்தின் வேர்வையாலே மெத்தவும் நனைந்ததே. இம்மானுவேல் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தாரே. இம்மானுவேல் உள்ளம் உருகிய வேண்டுதல் செய்தாரே. பாரீர் கெத்செமனே மும்முறை தரை மீது தாங்கோனா வேதனையால், உன்னதன் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே. உன்னதன் தாமே வீழ்ந்து ஜெபித்தாரே பாதகன் மீட்புறவே. பாரீர் கெத்செமனே பூங்காவில் என் நேசரையே, பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாவி எனக்காய் வேண்டுதல் செய்திடும் சத்தம் தோணித்திடுதே. பாரீர் கெத்செமனே. அல்லேலூயா. கன்வென்ஷன் கீதங்களிலே 94வது பாடலை பாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள். கன்வென்ஷன் கீதங்களிலே 94வது பாடலை பாடுவோம். சிலுவை நாதர் இயேசுவின் பேரொளி வீசிடும் தூய கண்கள்
சிலுவை நாதர் இயேசுவின் என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. என் கைகள் பாவங்கள் செய்திட்டால் தம் கையின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. தீய வழியில் என் கால்கள் சென்றால் தம் காலின் காயங்கள் பார்க்கின்றாரே. சிலுவை நாதர் இயேசுவின் தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். தீட்டுள்ள எண்ணம் என் இதயம் கொண்டால் ஈட்டி பாய்ந்த நெஞ்சை நோக்குகின்றார். வீண் பெருமையில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். வீண் பெருமை என்னில் இடம் பெற்றால் முள்மூடி பார்த்திட ஏங்குகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். திருந்திடா பாவிக்காய் அழுகின்றார். வருந்திடா பிள்ளைக்காய் கலங்குகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். தம் கண்ணீர் காயத்தில் விழுந்திட கண்ணீரும் இரத்தமும் சிந்துகின்றார். சிலுவை நாதர் இயேசுவின் அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். அவர் இரத்தம் என் பாவம் கழுவிடும். அவர் கண்ணீர் என்னை மெருகேற்றிடும். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். கலங்கரை விளக்காக ஒளி வீசுவேன். கலங்குவோரை அவர் மந்தை சேர்ப்பேன். சிலுவை நாதர் இயேசுவின். ஜெபம் செய்வோம். சுகமளிக்கும் ஆராதனையிலே கூடி வந்திருக்கிற நாம் வியாதியஸ்தர்களுக்காக, பலவீனப்பட்ட ஜனங்களுக்காக, விடுதலைக்காக, சுகத்திற்காக, அற்புதத்திற்காக காத்திருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கும்படி வந்திருக்கிறோம். முதலாவது ஜெப குறிப்பாக மருத்துவர்களுக்கான ஜெப குறிப்பில் அனஸ்தீசியா கொடுக்கிற அனஸ்தீசியாலஜிஸ்ட் அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். மயக்க மருந்து கொடுக்கிற நிபுணர்கள் அவர்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அறிந்திருக்கிறோம், ஒவ்வொரு சிகிச்சையிலும் அந்த வழி தெரியாமல் இருப்பதற்காக இந்த மயக்க மருந்துகளை கொடுக்கிறார்கள். ஆப்ரேஷன் செய்கிற பொழுது, அறுவை சிகிச்சை செய்கிற பொழுது ஒருவேளை அவர்கள் கொடுக்கிறது. ஒருவேளை ஒரு பெரிய அளவில் ஒரு முக்கியமான ஒரு அறுவை சிகிச்சையாக இருந்தால் அவர்கள் பாதி உடம்பு வரைக்கும் கொடுப்பார்கள், அனஸ்தீசியா கொடுப்பார்கள். சிலருக்கு முழு உடம்பு வரைக்கும் கொடுப்பார்கள். சில கைகள் கால்களிலே தேவைப்படுகிற பொழுது அந்த இடத்திலே மட்டும் லோக்கல் அனஸ்தீசியா கொடுப்பது உண்டு. ஆகவே இப்படி அனஸ்தீசியா மயக்க மருந்து கொடுக்கிற பொழுது அந்த மனிதர்கள் அல்லது நோயாளிகள் மயக்க நிலையில இருப்பார்கள். அவர்கள் அருகில இருந்து அவருடைய இருதய துடிப்பு, அவருடைய இரத்த ஓட்டங்கள் இதை கண்காணித்து கொண்டு அவருடைய எப்படி இருக்கிறார்கள், அவருடைய நிலை என்னவா இருக்கிறது என்பதை அருகில் இருந்து கவனித்து கொண்டே இருப்பதுதான் இந்த நிபுணர்களுடைய வேலை. வெறுமனையே மருந்து செலுத்திவிட்டு அவர்கள் போவது அல்ல. ஒரு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம் தான் இந்த சிகிச்சை, மயக்க மருந்து கொடுத்தல். இதில் மிகவும் கவனமாய் அவர்கள் செயல்பட வேண்டும். தவறாய் கொடுத்து விடாதபடி அது சரியாய் செயல்பட்டு ஏற்ற நேரத்தில் இயல்பு நிலை திரும்ப வேண்டும். அதுவும் இவர்களுடைய கரங்களில் இருக்கிறது. அந்த மருந்தினுடைய செயல்பாடு அது ஏற்ற நேரத்தில் முடிவடைந்து இயல்பு நிலைக்கு அவர்கள் திரும்ப வேண்டும். எழுப்பி நடக்க வேண்டும், எழுப்பி நிற்க வேண்டும், அவர்களை எல்லாம் செய்ய முடிய வேண்டும்.
ஆகவே இந்த நிபுணர்கள் மிகவும் கவனத்தோடு கூட செயல்பட வேண்டும். அறுவை சிகிச்சை செய்கிறது என்றால் அவர்கள் கொடுக்கிறார்கள், சிகிச்சை முடிகிற வரைக்கும் இவர்கள் அருகில் இருந்து அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய துடிப்பு எப்படி இருக்கிறது என்பதை அவர்கள் கூர்மையாக கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். மாற்றங்கள் இருந்தால் உடனே அவர்கள் அடுத்த காரியத்தை செய்ய வேண்டும். ஆகவே இந்த நிபுணர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிற செய்கிற விதமாய் அவர்கள் செய்கிற எல்லா வேலைகளிலும் கர்த்தருடைய கரம் கூடவே இருந்து வழி தெரியாமல் இருக்க அல்லது வழியை மறத்து போக செய்ய அறுவை சிகிச்சை செய்கிற பொழுது மற்ற காரியங்களிலும் இந்த காரியங்கள் பயன்படுத்தப்படுகிறது. ஆகவே இந்த நிபுணர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தையும் வழிநடத்துதலையும் கொடுக்கணும். அவர்கள் நேற்ற காரியங்களிலே சரியான நேரத்தில் ஒவ்வொரு காரியங்களும் செயல்படத்தக்கதான் அவருடைய சிந்தனைகளை கர்த்தர் ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் கர்த்தர் நிரப்ப வேண்டும். இவர்கள் முக்கியமான பணி செய்வதனாலே இவர்களுடைய காரியங்கள் முக்கியமாய் பார்க்கப்படுகிறது. அதனாலே பணத்திற்காக இந்த யாரும் இந்த காரியத்தில் செயல்பட்டு விடாதபடி சேவையோடு கூட தெய்வ பயத்தோடு கடவுள் பயத்தோடு ஒவ்வொரு மருத்துவர்களும் செயல்படத்தக்கதாய் இந்த மயக்க மருந்து நிபுணர்களுக்காக இன்னும் இதற்காக இவர்களுடைய கரங்களுக்குள் செல்லுகிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காக சிகிச்சை மேற்கொள்கிற ஒவ்வொரு நோயாளிகளுக்காகவும் நாம் யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படியான தேவன் ஆண்டவரே, இந்த வெளியேறும் ஆண்டவரே, கொடுக்கப்பட்டதான ஜப குறிப்புக்காய் சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அந்த மயக்க மருந்து கொடுக்கிறதான அந்த டாக்டர்ஸுக்காக ஆண்டவரே நாங்களுடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. அப்பா, முக்கியமான நோய்களுக்கு ஆண்டவரே அறுவை சிகிச்சை செய்யும் போது ஆண்டவரே இந்த மருந்துகளை கொடுக்கிறார்கள் சுவாமி. அந்த வேளையில அவர்கள் ஞானத்தோடு செயல்படணும் சுவாமி. அவங்க எந்த அளவுக்கு கொடுக்கணுமோ அந்த அளவை விட அதிகமாய் கொடுக்காதபடிக்கு ஆண்டவரே அவங்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்பா சோதரம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஆண்டவரே நோயாளிகளுக்கும் இவர்கள் இந்த சிகிச்சை செய்யும் போது ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளும் ஆண்டவரே இவர்கள் கொடுக்கிற மருந்தின் மூலமா எந்த விதமான பாதிப்பும் உள்ளாகாதபடிக்கு ஆண்டவரே அவர்களை நீங்க பாதுகாக்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோதரிக்கிறோம் ராஜா, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் சுவாமி. அப்பா, இப்படி மருத்துவத்துறையில ஆண்டவரே இப்படி முக்கியமான பணி செய்கிறதான ஆண்டவரே இந்த மயக்க மருந்து கொடுக்கிறதான இந்த டாக்டர்ஸ்க்காக நாங்களுடைய சமூகத்திலே நன்றியோடு துதிக்கிறோம். அவர்கள் ஆண்டவரே பணத்துக்காக ஆண்டவரே இந்த வேலைகளை செய்யாதபடி ஆண்டவரே உண்மையோடு முழு உள்ளத்தோடு ஆண்டவரே நோயாளிகள் மீது அக்கறை கொண்டவர்களாய் ஆண்டவரே கவனமாய் செயல்பட அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஆண்டவரே அவங்க சிகிச்சை அளிக்கும் போது கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து நோயாளிகளுக்கு ஆண்டவரே அவர்கள் கொடுக்கிறதான மருந்தின் மூலமா எந்த விதமான தீமையான காரியங்களும் நேராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொரு நோயாளிகளையும் கர்த்தர் தாமே குணப்படுத்தும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அப்படியே இந்த மருத்துவத்துறையில பணி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்கள்ல கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, நோயாளிகள் ஆண்டவரே தெய்வத்துக்கு அடுத்தபடியாக இந்த மருத்துவர்களை நம்பி செல்கிறார்கள் சுவாமி. அவர்கள் அதை ஞானத்தோடு ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடு செய்து ஆண்டவரே நோயாளிகளுக்கு ஏற்ற சிகிச்சை செய்ய அவர்கள் உள்ளத்தை கர்த்தர் ஆண்டவரை பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆண்டவருடைய ஞானத்தினாலே நிறைத்து அவர்கள் ஞானமாய் செயல்பட கர்த்தர் கிரியை செய்ய போகிறபடினாலே மக்கள் நன்றி. சகல துதி கனம் மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபங்களை நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படி இந்த அனஸ்தீசியாலஜிஸ்ட் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தமது கிருபையால் நிரப்புவாராக. இவர்கள் மருந்து செலுத்துவதற்கு முன்பதாக அந்த நோயாளிகளுடைய குடும்பத்தினிடத்தில் கையெழுத்து வாங்குவது மிக முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. நாங்கள் காப்பாற்றி விடுவோம், ஒருவேளை சில நேரங்களிலே காப்பாற்ற முடியாமலும் போகும் என்று சொல்லி அவர்கள் கையெழுத்து வாங்குவது. ஆனால் நம்முடைய கர்த்தர் ஒருவரையும் அப்படி கைவிடுவதில்லை. எல்லாரையும் ஆதரிக்கிற தேவன், எல்லாரையும் விட்டு விலகாத தேவன், அவர் ஜீவனை மீட்டு தருகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே இந்த ஒவ்வொரு இந்த நிபுணர்களுக்கு கர்த்தர் விசேஷித்த ஞானத்தை கொடுத்து சரியாய் செயல்படுத்தக்கதை அவர்களுக்கு கிருபையை கொடுப்பாராக. இந்த மருத்துவர்களை எடுத்துக் கொள்கிற ஒவ்வொருவரும் சரியா அவருடைய இயல்பு நிலைக்கு திரும்பவும் அவர்கள் கிருபை செய்வார்கள். தவறான சிகிச்சையினால எந்த ஒரு உயிரிழப்பும் வராதபடி தேவன் பாதுகாப்பாராக. எல்லாமே அடுத்த ஜெப குறிப்பாக நாம்
சரீர அவயவங்களிலே பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். உள் அவயவங்கள் சரியாய் இயங்கவில்லை, அது சுருங்கி இருக்கிறது, விரைந்திருக்கிறது, அதிலே கட்டிகள் இருக்கிறது, நீர் கட்டிகள் இருக்கிறது, அதில் சில காரியங்கள் பலவீனமாக இருக்கிறது, நரம்புகள் அதில் சரியாய் இயங்கவில்லை, இன்னும் அடைப்பு இருக்கிறது. இது போன்ற பல வியாதிகளில் ஜனங்கள் இருக்கிறார்கள். சரீர அவயவங்களின் பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நரம்பு சம்பந்தப்பட்ட வியாதிகளிலே எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறார்கள். வாதம் போன்ற காரியங்கள், இன்னும் நரம்பு இழுத்து இருக்கிற காரியங்கள், இப்படி பல வியாதிகள் இருக்கிறது. இரத்த சம்பந்தப்பட்ட வியாதிகள், சுகர், இன்னும் பிரஷர் போன்ற இரத்த சம்பந்தப்பட்ட அநேக வியாதிகள் இருக்கிறது. அதிலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள், விடுதலைக்காக பல ஆண்டுகளாக ஏங்கி இருக்கிற ஜனங்கள், இன்னும் சரீர வெளி அவயவங்கள் நடக்க முடியவில்லை, கால்களில் பலவீனம், கைகளில் பலவீனம், கண்களில் பார்வை இல்லை, தலைகளில் அநேக பிரச்சனை, இப்படி ஒவ்வொரு சரீர அவயவத்திலே பாதிப்புகளோடு கொண்டு இருக்கிற ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவயவங்கள் ஒவ்வொன்றும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டது, ஒவ்வொன்றும் அவர் நேர்த்தியாய் சிருஷ்டித்திருக்கிறார், ஒவ்வொன்றும் நேர்த்தியாய் இயங்கி கொண்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் வானமண்டலத்தில் உள்ள எல்லா அவைகளும் கர்த்தரால் சிருஷ்டிக்கப்பட்டு அவைகள் தன் பாதையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படி இருக்க அப்படி சிருஷ்டிகளாக இருக்கிற நம்முடைய அவயவங்கள் ஒருவேளை பலவீனப்பட்டிருப்பது கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஜனங்களுக்காய் இந்த அவயவங்கள் இயங்காமல் இருக்க, கண்ணீரோடு கூட இருக்கிற ஜனங்களுடைய பாவங்களையும் சாபங்களையும் என்ன காரியமோ அதை மன்னித்து அவர்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பீராக என்று சொல்லி, நெடுநாளாய் கைவிடப்பட்ட ஜனங்களாய், மருத்துவர்களால் கைவிடப்பட்ட ஜனங்களாய், வாழ்நாள் முழுவதும் வருத்தத்தோடு கழித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்காய் நாம் வியாதியஸ்தர்களுக்கு யாராவது ஒருவர் ஜெபிப்போம். ஆலயத்தில் வந்து ஆண்டவரே ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவரே கொஞ்சம் பேராய் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துக்கு ஜெபிக்கிறதுக்கு உதவி செஞ்சீங்களே உங்களுக்கு நன்றி அப்பா. உங்களுடைய குற்றங்கள், குறைகள், ஜெப குறைகள், வேதவாசங்கள், உங்களுக்கு பிடிபடாத காரியங்கள் உங்களிடத்தில் ஒரு தயவாக மன்னிக்கப்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்க 2 பேர் 3 பேர் நாமத்தில் குடிக்கிற ஒரு மத்தியில் வாசம் செய்வேன்னு சொன்ன தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஜெபத்தை பங்குக்கிற தேவனே உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. எங்களுடைய நோய்களுக்கா, எங்களுடைய பாவங்களுக்கா எல்லாத்தையும் சிறுகளை நீங்க மறந்தீங்க ஆண்டவரே. அதே தேவன் இன்று உயிரோடு இருக்கிற தகப்பனே உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வேலைக்குள்ள தகப்பனே, உள்ளுறுப்பு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் படைத்த உறுப்புகள் தகப்பனே ஆண்டவரே, உள்ளுறுப்புகளாக கல்வாரத்தை தெரிவிக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தலைப்பகுதி ஆண்டவரே, கண்கள் இன்னுமாய் ஆண்டவரே, அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, கைகள், கால்கள் ஆண்டவரே, இன்னுமாய் உடைய அவைகளில் அப்பா உள்ளுறுப்பு சிலர்கள் பாதிக்கப்பட்டிருக்கு, வெளியுறுப்பு பாதிக்கப்பட்டிருப்பாங்கப்பா. எந்த உறுப்புகளாக இருந்தாலும் தகப்பனே, எல்லா டாக்டர்களும் மேலான டாக்டர் நீங்க ஒருவர் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் அப்பா, எல்லா உறுப்புகளிலும் உடைய கல்வார் ரத்தத்தை நாங்கள் தெரிவித்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீரே நானே உன் பரிகாரி கர்த்தர் என்று சொல்கிறாண்டவரே. வியாதி வாதையும் கூடாரத்தை அணுகாது கொள்ளாது ஏற்காதுன்னு சொன்னீங்களாப்பா. எங்களுக்காக நீ சிலுவையில் ஆண்டவரே மறித்தீங்களா ஆண்டவரே. எங்களுடைய நோய்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டீங்களாப்பா, நொறுக்கப்பட்டீங்களாப்பா. இயேசுவே, எங்களுக்கு நீ மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை மக்கள் இருக்காங்களாப்பா, ஆஸ்பத்திரியில் இருக்காங்கப்பா, வீடுகள்ல இருக்காங்கப்பா. நீர் ஒரு விஷயம் அவர்களாம் நினைத்து பார்ப்பீராக தகப்பனே. மனம் இறங்கி ஆண்டவரே நீர் சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. தலைப்பகுதியில பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க தகப்பனே, கண் பகுதி பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்கப்பா. சுகர், பிரஷர்னால பாதிக்கப்பட்ட மக்கள் உண்டு ஆண்டவரே. படுத்த படுக்கையாக இருக்காங்கப்பா. வியாதியோடு இருக்கிற மக்களை நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. நீ மனம் இறக்கம் செய்துள்ளபடியா ஆண்டவரே. நீர் கட்டினு, கேன்சர் கட்டினு, பயங்கரமான கட்டிகள் ஆண்டவரே, மக்களை வேதனைப்படுத்துது கொள்ளாத ஆண்டவரே. அப்பா, அந்த நோயிலிருந்து ஆண்டவரே நீங்க விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்கறதுக்கு உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா உறுப்புகளையும் நீ தொடுவீராக தகப்பனே. நீ வாழ்ந்த காலத்தில் ஆண்டவரே ஒவ்வொரு நோய்களையும் தொட்டு சுகப்படுத்தினீங்க தகப்பனே. நீ உயிருள்ள தேவன் ஆண்டவரே, நீ ஜீவிக்கிற தேவன் ஆண்டவரே, வியாதிஸ்தர்களை பரிதவிக்கிற தேவன் ஆண்டவரே. பிள்ளைகள் இப்படி நீங்கள் வேதனைப்படுகிற தெய்வம் ஆண்டவரே. உண்மை போல நல்ல தெய்வம் யாருமே கிடையாது தகப்பனே. நாங்கள் யாரிடத்தில் போக முடியாதப்பா, உங்களுடைய பாதம் தான் எங்களுக்கு தஞ்சம் ஆண்டவரே. அப்பா, பிரைவேட் ஆஸ்பத்திரியில இருக்காங்கப்பா, வீடுகள்ல இருக்காங்க, ஐக்ரோன்ல இருக்காங்கப்பா. எல்லாரும் நீங்க கண்ணோக்கி பார்த்து ஆண்டவரே அப்பா, எல்லா நோயிலிருந்து ஆண்டவரே நீ விடுதலை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசு கிறிஸ்துவின் விளையாடப்பட்ட அவருக்கு சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க உண்டு ஆண்டவரே, டாக்டர் கைவிடப்பட்ட நிலையில உண்டு தகப்பனே. எல்லாரையும் நாங்கள் நினைத்து இந்த வேலையில நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே அவர்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீ மனம் இறங்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன் ஆண்டவரே. அப்பா, உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, மூளை, நரம்பு, நாடங்கள், உள்ளுறுப்பு, வெளியுறுப்பு
முடியாதபடி இன்னுமாய் ஆண்டவரே பலவிதமான நோயில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவரே நீ மன இறங்கி ஆண்டவரே சுகத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தாவே நீர் அற்புதங்களை செய்ய போகிற நல்ல கிருபைகளுக்காய் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தை கொண்டு ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே அவயவங்களில் பாதிப்புகளோடு கூட இருக்கிற ஜனங்களை கர்த்தர் தொடுவாராக. இந்த அவயவங்களில் ஒன்றும் செய்ய முடியாது என்ற மருத்துவர்கள் ஒருவேளை கைவிட்டிருக்கலாம். இது கட்டிகள் தொட முடியாத இடத்தில் இருக்கிறது, இதுக்கு சிகிச்சை கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறது, இதுக்கு மருந்துகள் இல்லை என்று சொல்லி வியாதிகளிலே மருத்துவர்கள் ஒதுக்கி வைக்கலாம். ஆனால் தேவன் யாரையும் கைவிடுவதும் இல்லை. அவர் ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன், எல்லாரையும் அணைக்கிற தேவன், எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிற தேவன். நானே உன் பரிகாரியை கர்த்தர் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே இந்த தேவன் நாமே அற்புத சுகத்தை கட்டளையிட்டு ஜனங்களுக்கு சாட்சியாய் இவர்கள் ஏற்பட கிருபை செய்வாராக. கடைசி ஜெப குறிப்பாக நம்ம தேசத்திற்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்துல எந்த அழிவும் வியாதிகளும் கொள்ளை நோய்களும் வராதபடி பரவி கொண்டிருக்கிற எல்லா தொற்றுகளிலும் இருந்து கர்த்தர் நம்முடைய ஜனங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படிக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒருவேளை வியாதியை உங்களிருந்து விலக்க வேண்டும் என்று சொல்லுவார். உங்கள் வியாதியை உங்கள் கூடாரத்தை அணுகாது, எகிப்திற்கு வந்த ஒரு ரோகங்களையும் உனக்கு வரப்பண்ணேன் என்று சொல்லியிருக்கிறார். எகிப்தின் வாதிகளினால் அநேகர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அநேகருடைய வீடுகளிலே சாபத்தின் நிமித்தமாய் செய்த அக்கிரமங்களின் நிமித்தமாய் எத்தனையோ ஜனங்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள். கர்த்தர் பாவங்களையும் சாபங்களையும் எல்லாவற்றையும் சிலுவையிலே நமக்காய் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து அவர் வெற்றி சிறந்திருக்கிறார். ஆகவே சிலுவை ரத்தத்தினாலே நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு மீட்பு உண்டாக வேண்டும், நம்முடைய தேசத்திற்கு சுகம் உண்டாயிருக்க வேண்டும். நாம் ஜெபிக்கிற பொழுது பரலோகத்தின் தேவனை நோக்கி அப்படி முகமாய் நாம் பார்க்கிற பொழுது அவர் நம்முடைய ஜெபங்களை கேட்கிறார் என்று பார்க்கிறோம், தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார் என்று பார்க்கிறோமே. ஆகவே நாம் ஜெபிக்க போகிறோம். தேசத்திற்கு கர்த்தர் சுகத்தையும் பலனையும் கட்டளையிடும்படி, ஜனங்கள் அழிவில்லாதபடிக்கு வியாதினாலே மாண்டு போகாதபடிக்கு ஜனங்களை கர்த்தர் காத்துக் கொள்ளும்படி, பாவத்திலும் சாபத்திலும் அக்கிரமங்களினாலும் இன்னும் பிசாசினுடைய கிரியைகளினாலும் பிடிகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் சரீர வியாதியோடு கூட இருக்கலாம். அவர்களுக்கு மருத்துவரோ செயல்பட முடியாது. இப்படிப்பட்ட ஜனங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு அற்புத சுகத்தையும் விடுதலையும் இலவசமாய் பெற்றுக் கொள்ளும்படிக்காக நம்முடைய தேசத்து ஜனங்களுக்காக ஜெபிப்போம், நம்முடைய பகுதிக்காக ஜெபிப்போம். நம்முடைய ஜெப குறிப்பு சொல்லி இருக்கிற ஜனங்களுக்காகவும், இந்த வியாதி இந்த பலவீனம் குடும்பத்தில் இந்த பிரச்சனை ஜெபிங்கள் என்று சொல்லி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காகவும் யாராவது ஒருவர் நம்முடைய தேசத்திற்காக நம்முடைய பகுதிக்காய் ஜெப குறிப்புக்காய் ஜெபிப்போம். எந்த விதமான பொல்லாத நோய்கள் எங்கள் தேசத்தை வராதபடியே சப்பா, எங்கள் தேசத்தை சுற்றிலும் ரத்தத்தை இயேசுவின் நாமத்தை தெளிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீங்க கிரியை செய்வீங்க சப்பா. எந்த வியாதியும் எங்கள் தேசத்தை பிள்ளைகளை அணுகக்கூடாது ஆண்டவரே. எகிப்து வரப்பண்ண பாதை ஒன்றே உங்களுக்கு வர பண்ணேன் தேவன் ஆண்டவரே. உண்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. நீங்க உண்மை விடலப்பா ஆண்டவரே. நீங்க எங்களுக்காக சிலுவையிலே உங்க ரத்தம் முழுவதையும் சிந்தினீங்க சப்பா. எங்கள் பாவங்களை சுமந்து கொண்டீங்க ஆண்டவரே. எங்கள் அக்கிரமங்களை சுமந்து கொண்டீங்க தகப்பனே. வியாதி துன்பங்களை சுமந்து கொண்ட தேவன் அப்பா. நாங்கள் சுமக்க தேவையில்லை ஆண்டவரே. நீங்க இரக்கம் செய்யுங்கப்பா. எங்கள் தேசத்தின் மனம் இறங்குங்க தகப்பனே. பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களும் தங்களை தாழ்த்தட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே மனம் திரும்பட்டப்பா. உண்மை நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே விண்ணப்பம் பண்ணட்டும் கர்த்தாவே. எப்படியாவது நீங்க ஆண்டவரே மனம் இறங்கி எல்லா பிள்ளைகளும் வியாதிகளை விடுதலை பண்ண வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சி மன்றாடுவே இயேசுப்பா. பலவீனங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பலவீனங்கள் இயேசுப்பா. சுகவீனங்கள் ஆண்டவரே, எல்லாவற்றும் பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. உங்க ரத்தத்தை ஊற்றி பிள்ளைகளை விடுதலை பண்ண வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுவே இயேசுப்பா. உண்மை அறியாத பிள்ளைகள் ஆண்டவரே நோயினால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்காங்க இயேசுப்பா. உங்களுடைய வசனத்தை அனுப்பி அந்த பிள்ளைகளை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உண்மை அறியும் ஆண்டவரே. உங்களுடைய சமூகத்திலே ரட்சிக்கொண்டு உங்களுடைய சமூகத்திலே விடுதலை உண்டு அந்த மக்களும் கண்டுகொள்ளட்டு இயேசுப்பா. உங்களுடைய அன்பை அவர்களுக்கு ஊற்றுங்க ஆண்டவரே. அவங்களுடைய சமூகத்திலே கேட்டு பெற்றுக்கொள்வதற்கான வாக்கியத்தை அப்பா நீ கொடுக்க வேண்டுமா இந்த பாதத்திலே கேள்வி மன்றாடுகிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் பகுதிக்காக ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த பகுதி முழுவதும் நீங்க வேலையெடுத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. எத்தனையோ பலவீனங்களப்பா ஆண்டவரே. இந்த சளி தொந்தரவுகள் வந்து கால் வேதனை ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்க தகப்பனே. எதனால என்று எங்களுக்கு தெரியலையே
நீங்க அந்த சரி தொந்தரவிலிருந்து மக்களை விடுதலை பண்ண வேண்டுமாய் விடுதலை அப்பா, பாதத்திலே சுகத்தை கட்டளையிடுங்கள், சுவாமி, பலனை அவருடைய கட்டளையிடுங்கள், சமூகத்திலே வரும்போது ஆரோக்கியத்தை விடுதலை கூறுகிற பண்ணி தேவன், இயேசுப்பா. ஆரோக்கியத்தை எங்கள் பிள்ளைகளை விடுதலை பண்ணுங்க இயேசுப்பா. பரிகாரியாகி கர்த்தர் ஆண்டவரே, யெகோவா அப்பா, சுகம் தரும் தேவன் அப்பா, எங்களை சுகப்படுத்த வேண்டுமாய், பலப்படுத்த வேண்டுமாய் உடைய பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசுப்பா. ஆண்டவரே, எங்களிடத்திலே எனக்காக ஜெபித்துக் கொள்ளும் எத்தனையோ பிள்ளைகள் சொல்லியிருக்காங்க இயேசுப்பா. ஆண்டவரே, விசேஷமாக இந்த 30வது சகோதரிக்காக நம்முடைய பாதத்திலே வருகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, அந்த மகளுக்கு அந்த மூளைக்குள்ளே இருக்க கட்டி ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் அதை தேடி ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், சிலுவை ரத்தத்தை தெளிக்கிறோம், சிலுவை ரத்தத்தை தெளிக்கிறோம். மாறட்டும், மாறட்டும், ஆட்சியாய் மாறட்டும். நேரம் மாலை 7 மணி. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. சங்கீதம் 91:10. அந்த கட்டி இருக்கக்கூடாது. மறைந்து போகட்டும், மறைந்து போகட்டும். உன்னுடைய ரத்தம் ஊற்றப்படணும் ஆண்டவரே. அதை அந்த மக்கள் விசுவாசிக்கணும் ஆண்டவரே. ஆண்டவர் தான் சுகம் தந்தார் என்று அறிந்து கொள்ளலாம் ஆண்டவரே. ஒரு சாட்சியாக நீங்க அவரை எடுத்து நிறுத்த வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிறேன் சுவாமி. ஆண்டவரே, அந்த சந்தனமா இருக்கிறாங்க ஜெபிக்கிறோம் சுவாமி. அவரோட முகம் முழுவதும் தேமன் கொண்டு அந்த வெள்ளை ஆண்டவரே நீர் மாற்ற வேண்டுமா ஜெபிக்கிறேன் சுவா. இயேசுவின் நாமத்தினுடைய ரத்தத்தை அவருக்கு சுகம் ஆண்டவரே. பூரண விடுதலை கொடுங்க இயேசுப்பா. உண்மை அறியாத பிள்ளையாக இருந்தாலும் ஆண்டவரே, இயேசு சுகம் தருவார் என்று விசுவாசப்படுகிற ஆண்டவரே, அவளுக்கு நீர் எப்படியாவது மனம் இறங்க வேண்டுமாய் நாங்கள் கேட்கிறோம் இயேசுப்பா. எப்படியாவது இருந்து விடுதலை நீங்க கொடுங்க இயேசுப்பா. சாப கட்டுவா இருந்தாலும் பாவ கட்டுவா இருந்தாலும் ஆண்டவரே, எல்லாவற்றையும் அந்த மகளை நீர் விடுவிக்க வேண்டுமாய் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக, அப்பா, இவங்க எத்தனையோ பிள்ளைகள் கேன்சர் கட்டினால் பாதிக்கப்பட்ட ஆண்டவரே, சுகங்களுக்கிலே ரத்தத்தோடு காணப்படுகிறாங்க இயேசுப்பா. அந்த பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கட்டிகள், கேன்சர் கட்டிகள் மறையட்டும் இயேசுப்பா. அந்த பிள்ளைகளுக்கு பூரண சுகம் கிடைக்க நீங்கள் உதவி செய்யுங்க இயேசுப்பா. ஆண்டவரே, மணியக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பலவீனத்தில் நம்மளை விட்டுவீங்க இயேசுப்பா. இந்த வயதான நாட்டிலே அவங்களுக்கு வருகிற அந்த பலவீனம் மறையட்டும் இயேசுப்பா. பூரணமான ஒரு சுகத்தை அவங்களுக்கு கொடுங்க இயேசுப்பா. நீரில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. இந்த ரத்தத்தை ஊற்றி மழைக்கு பூரண விடுதலை கொடுக்க வேண்டுமா இந்த பாதத்திலே கெஞ்சுகிறேன் இயேசுப்பா. இல்ல சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த மனம் எவ்வளவோ நாட்களாக பாடுபட்டு அறிவிங்க இயேசுப்பா. ஆண்டவரே, மனம் இறங்கும் ஆண்டவரே. அவருடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவரே, ஒரு பூரணமான சுகத்தை மனம் கட்டளையிட வேண்டுமாய் அப்பா அவருடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. இனிமேல் டயாலிசிஸ் தேவையில்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு ஆண்டவரே, ஒரு பூர்ண சுகத்தை நீங்க கட்டளையிடப்பா. அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த விதமான பிரச்சனைகள் இல்லாதபடி ஆண்டவரே அவங்களை காத்துக்கொள்ள வேண்டுமாய் இந்த பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வருகிற காய்ச்சல் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே நீர் விடுதலை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன் இயேசுப்பா. இனி எங்க சபையில யார் யார் பலவீனமாய் காணப்படுகிறார்களோ ஆண்டவரே, எல்லாருக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த கொக்கரோடும் பதிலுள்ள ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. அப்பா, எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே நீர் அந்த மக்களுக்கு பூரணமான சுகத்தை கட்டளையிட வேண்டுமாய் உடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் சுவாமி. விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாலே ரட்சிக்கும் என்று சொல்லியிருக்கீங்க இயேசுப்பா. நாங்கள் பாவிகளா இருந்தாலும் ஆண்டவரே விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்படியா நீர் மனம் இறங்கி ஆண்டவரே இந்த பிள்ளைகளை விடுதலை பண்ண வேண்டுமாய், சுகம் கொடுக்க வேண்டுமாய், பலம் கொடுக்க வேண்டுமாய் அப்பா நம்முடைய பாதத்திலே கெஞ்சுகிறோம் அப்பா. மன்றாடுகிற இயேசுப்பா. ஆண்டவரே, இந்த எண்ணெயை வாங்கி சென்று ஆண்டவரே அதை உபயோகிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே எந்த வியாதியும் அணுகாதபடி பூரண விடுதலை நீ கொடுத்து காத்துக்கொள்ளணும் சுவாமி. ஆண்டவரே, வழிநடத்துங்கப்பா. எல்லாரையும் பலவீனங்களை விட்டுவித்து ஆண்டவரே ஒரு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க போறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. ஜெபத்தை கேட்டு எங்களுக்கு ஆமென் ஆமென் என்று பதில் தாங்க இயேசுப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. புதிய மகிமையாவை நோக்கி செலுத்துகிறோம்.
இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தின்படியே வியாதியஸ்தர்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் விடுதலை கொடுப்பாராக. ஜெபித்த ஜெப குறிப்புகள் ஒவ்வொன்றிலும் கர்த்தர் பதில் செய்வாராக. நம்முடைய தேசத்தை, நம்முடைய பகுதியின் கர்த்தர் அழிவிலிருந்து விலக்கி நம்மை காத்துக்கொள்வாராக. ஆமென். தலைகளை ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, இந்த ஜெப குறிப்புகள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப வேளையில் நாங்கள் ஜெபித்த மருத்துவர்களுக்காக, வியாதியஸ்தர்களுக்காக, எங்கள் தேசத்திற்காக ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களையும் கேட்டு கர்த்தர் பதில் தருவீராக. அன்றே உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று பார்க்கிறோம். தேவனால் எல்லாம் கூடும் என்று மரியாளுக்கு தேவதூதன் சொன்னது போல ஆண்டவரே, உம்மால் எல்லாம் கூடும். ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தரால் ஆண்டவரே ஜீவிக்கிற தேவனால் இன்றும் சுகமளிக்க கூடும். ஆண்டவரே, நீர் அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை நோக்கி கூப்பிடவும் விடுதலையை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை செய்வீராக. வியாதியினாலே எத்தனையோ ஜனங்கள் கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரே, பாவத்தின் விளைவாக இருக்கலாம், சாபத்தின் விளைவாக கூட இருக்கலாம். ஆண்டவரே, செய்த தவறுகளின் விளைவாக இருக்கலாம். ஆண்டவரே, இன்னும் போட்டி பொறாமைகளால் செய்த மந்திரவாதங்களின் நிமித்தமாக இருக்கலாம். ஆண்டவரே, எப்படிப்பட்ட காரியமாக இருந்தாலும் நீ சுகம் கொடுப்பீராக. உம்மை நோக்கி ஜனங்கள் கூப்பிட்டு உம்மை விசுவாசிக்கிறதினாலே ஆண்டவரே, உம்மிடத்திலிருந்து வருகிற மீட்பை ஜனங்கள் பெற்றுக்கொண்டு சிலுவை ரத்தத்தினாலே கழுவப்பட்டு பாவமர சுத்திகரிக்கப்பட்டு அற்புத சுகத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை செய்வீராக. ஒவ்வொரு ஜனத்துக்கும் விடுதலை உண்டாக்க வந்தவர், சுகம் கொடுக்க வந்தவர். ஆண்டவரே, நீர் விடுதலை கொடுப்பீராக, அற்புதம் செய்வீராக. எங்கள் தேசத்துக்கு சேமத்தை கட்டளையிட்டு ஜனங்கள் ஆண்டவரே மகிழ்ச்சியாய் தங்க, சமாதானமாய் தங்குவதற்கான கிருபை தாரும். எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற எங்கள் ஜெபங்களை கேட்டு கர்த்தர் பதில் தாரும். உமக்கு மகிமை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். தயவுசெய்து வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 18வது அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 35ஆம் வசனம் முடிய. மத்தேயு 18:21ஆம் வசனம் முதல். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன். எப்படி எனில், பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்று இருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண் ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனது இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன்பட்டிருந்தவன் ஆகிய தன் உடன் வேலைக்காரரின் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, நீ பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவரிடத்திலே வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபம் அடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரம பிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். வாசிக்கும்பே தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. இந்த நாளிலும் நாம் ஆவிக்குரிய காரியங்களிலே தியானத்திற்காக மன்னியாமை என்று சொல்லுகிற கலையை குறித்து நாம் வேதத்தின் அடிப்படையிலே கற்றுக்கொள்கிற காரியங்களை நாம் தியானிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் ஆவிக்குரிய கலைகள், கலைய வேண்டிய கலைகள் என்ற வரிசையிலே
மன்னியாமை குறித்து நாம் சிறிது நேரம் சிந்திக்கலாம். மன்னியாமை, மன்னிக்கிறது நல்லது, ஆனால் மன்னியாமல் இருப்பது கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும். நம்மளுக்கு அது சோதனை தான். இந்த மன்னியாமை என்ன செய்யுதுன்னா இப்போ வருதுன்னா நம்முடைய கசப்பு, நம்முடைய கசப்பினுடைய முடிவு தான் மன்னியாமை. அல்லது சொல்வதாக இருந்தால் நம்முடைய கோபம், நம்முடைய எரிச்சல், இவைகளின் நல்ல வைராக்கியம், இவைகளின் மூலமாக தான் இந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இதுக்கு ஆதாரமாக கொலோசையர் எழுதின புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களை வாசிக்கலாம். ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இவை எல்லாவற்றும் மேலும் பூரண சத்துவத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் மன்னியுங்கள். ஆண்டவர் நம்மளுக்கு அதான் சிலுவையில் முதல் கற்றுக் கொடுத்த வார்த்தையே தான். ஆனால் நம்ம என்ன செய்யறதில்லை, அதுக்கு கீழ்ப்படுகிறதில்லை. அநேக வேலைகளில் ஏதோ ஒரு சின்ன காரியத்துக்காக நம்ம நினைச்சிடும் மன்னிக்க முடியல. சில இடத்துல சொல்கிறோம்ல, அவள் பேசின பேச்சில் என்னால் மன்னிக்கவே முடியாதுன்னு சொல்கிறோம். அவள் அப்படியே பேசுனாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிடும். அந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலையை தான் நம்ம சொல்லுகிறோமே தவிர மன்னிப்பது இல்லை. ஒருவேளை பெற்றோருக்கு இடையிலே அல்லது கணவன் மனைவிக்கு இடையிலே, பிள்ளைகள் மத்தியிலே இந்த மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, அல்லது ஒரு சமுதாயத்தில் நம்ம ஏதோ ஒரு அர்த்தம் பேசிட்டாருன்னா அதை நம்மளால் என்ன செய்ய முடியல, ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ நம்ம எப்போ நம்ம மனசில் கசப்பு அல்லது கோபம், வைராக்கியம், எரிச்சல் ஏற்படுகின்றதோ அந்த நேரங்களெல்லாம் நம்மளால் என்ன செய்ய முடியாது, மன்னிக்க முடியாது. மாஸ்கி கேட்ட வேத பாகத்தில் நம்ம அதை தான் பார்க்கிறோம். இங்கே ஒரு எஜமான் நான் 14,000 பணம் வாங்கின ஒரு நபரை மன்னித்து விடுகிறார். ஆனால் அவன் என்ன செய்யலை, அவனுடைய உடன் வேலைக்காரன் ஒரு 100 ரூபாய் கடன் வாங்கியிருக்கான அவனை மன்னிக்க முடியல. 100 பணம் வாங்கியிருக்கான், அதை மன்னிக்க முடியல. அவங்க தான் பிரச்சனை வருது. அப்போ அடுத்தவங்க நம்மளுக்கு மன்னிக்கிறாங்க, நம்ம அடுத்தவங்களுக்கு மன்னிக்க முடியல. ஆண்டவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறார், ஆனால் நாம் என்ன செய்யலை, அடுத்தவங்களுக்கு மன்னிக்க முடியல. அந்த எஜமான கதையில் அதான் கடைசியில் பாருங்க, அவன் மன்னியாமையின் காரணமாக அவன் நினைச்சான் சிறைச்சாலையில் கொண்டு போடப்படுகிறான். அப்போ நம்ம என்ன செய்யணும், நம்மளுக்கு ஒருத்தர் மன்னிக்கிறார் அப்படின்னா நாமளும் நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும். கர்த்தருடைய ஜெபத்திலும் நம்ம எதை நினைச்சிடும், மன்னிப்பை குறித்து தான் பார்க்குறோம். வாசிங்க மத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்கள் கடனாளிகளுக்கு மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களையும் மன்னியும். அப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம மன்னிப்பை வாங்குறோன்னா ஒரு இடத்துல வாங்கி இன்னொரு இடத்துக்கு மன்னிப்பை கொடுக்கணும். நம்ம மட்டும் மன்னிப்பு வாங்கிட்டா போதாது, அடுத்தவங்களே நம்ம மன்னிக்க வேண்டும். அதே போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தையும் பாருங்க, அதே கர்த்தருடைய ஜெபம் தான். லூக்கா 11:4. பாவங்களை எங்களுக்கு மன்னியும், நாங்களும் எங்களிடத்தில் கடன்பட்ட எவனுக்கும் மன்னிக்கிறோமோ, எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி. இங்க 2 காரியம். ஒன்று பாவங்களை மன்னியும், அடுத்தது கடன்களை மன்னியும். அப்போ ஆண்டவர் நம்மளுக்கு அநேக நேரங்களில் மன்னிப்பை கொடுத்துருக்கிறோம், நம்ம மன்னிப்பை வாங்கியிருக்கிறோம். அப்போ மன்னிப்பை பெற்ற ஆண்டுடைய சமூகத்தில் மன்னிப்பை பெற்ற நாம் கண்டிப்பாக நினைச்சணும் மற்றவர்களுக்கு மன்னிக்கக்கூடிய அந்த இருதயத்தை கேட்கணும். ஆண்டவரே மன்னியன்னு சொல்லியிருக்கீங்க, மன்னிக்கிற இருதயத்தை எனக்கு நினைச்சீங்க தாங்க நம்ம கேட்கணும். ஏன்னா சில வேளைகளில் அந்த கசப்பு நிமித்தமாக நம்மளை மன்னிக்க முடியாது, நம்ம மனிதர்கள் தானே, மன்னிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் அந்த மன்னிக்கக்கூடிய இதயத்தை நம்மளுக்கு தருவார். ஒரு முறை நம்ம மன்னிக்க முடியாதுன்னு வச்சுக்கிடுங்களேன், ஒரு ஆளை நம்ம மன்னிக்க முடியாத ஒரு கல்லூரி ஆசிரியர் ஒரு முறை சொன்னார் தன்னுடைய மாணவர்களுக்கு, நீ உனக்கு மன்னிக்க முடியலன்னா என்ன செய்ய, ஒரு கோணி பையை எடுத்துக்க, அதில் உருளைக்கிழங்குல எடுத்துக்க, யார் உனக்கு மன்னிக்க முடியல அவங்க பேர் எழுதி அந்த பையில் அடிச்சிருக்கு போட்டு வச்சு. கொஞ்ச நாள் ஆச்சு, டெய்லி இந்த பையனை தூக்கிட்டு போனோம். அது சாக்கில் உருளைக்கிழங்க போட்டு 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 நிறைய ஆகிட்டு தூக்க முடியாத பாரமாயிடுச்சு. 2 நாள் 3 நாள் ஆனோட என்ன ஆகும், உருளைக்கிழங்கு நார ஆரம்பிச்சிடும். அவன் ஆசிரியர்கிட்ட கேட்டான் என்ன அப்படின்னு சொல்லி, நீ மன்னிக்க முடியலன்னா உனக்கும் மன்னிப்பு இப்படி தான் நார வேண்டியது இருக்கணும். அதில் எதிர்க்கணும். அப்போ நம்ம மற்றவருடைய குற்றத்தை ஒருவேளை நம்ம நேரடியாக கேட்டால் அவர் மன்னிக்கலன்னா அது வேறு விஷயம். யாரோ விட்டு தவறு பண்ணிட்டோம், அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறோம், அவர் நம்மளை மன்னிக்கல, அது ஆண்டவருக்குள்ள பொறுப்பு. நாம மன்னித்தா போதும், அவங்க மன்னிப்பு கேட்டாலே போதும், ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஒருவேளை அவர் மன்னிக்க முடியும்னு சொல்றாரு, பரவாயில்ல, மன்னிக்கலன்னா போயிட்டு போறாரு. ஆனால் நான் மன்னிச்சுட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே நான் மன்னிப்பு கேட்டேன், நீங்க பார்த்துக்கன்னா ஆண்டவர் சரி பண்ணி கொள்வார்.
அது அவர் பொறுப்பாகிவிடும். நம்ம கேட்காமல நம்ம தாழ்த்தாமல இருந்தால் அந்த மன்னிப்பு நம்ம பக்கம் தான் நின்றுட்டு இருக்கும், மன்னியாமை நம்ம பக்கம் தான் நின்றுட்டு இருக்கும். அப்ப அந்த ஒரு சூழ்நிலை வராது பார்த்துக்கொள்ள வேண்டும். இந்த வாசிக்க வருகின்ற பகுதியில் 21வது வசனத்தை பாருங்க. மத்தேயு 18:21. அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரர் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். எத்தனை ட்ரிப் நாம் மன்னிக்கணும்? ஒரு 7 முறை மன்னிச்சா போதுமான ஆண்டவர் சொல்றாரு. 7-70 தேவை. சிலர் அதை தப்பா எடுத்துக்கிறாங்க. 7-70 70 இந்த 70 இந்த 70 அப்படி போகணும். அது லட்சக்கணக்குக்கு போயிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்? எப்பவும் மன்னிக்க வேணும்னு அர்த்தம். ஒரு சகோதரன்ட்டே யாருக்கையும் நம்ம தப்பு பண்ணிட்டோம் செய்கிறாங்க அப்படின்னா அவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கலாம், தொடர்ச்சியாக மன்னிக்கலாம். நம்ம 4 ட்ரிப்பு மன்னிச்சா போதும், அதுக்கு மேலே அப்படி வித்தியாசம் நம்ம எண்ணக்கூடாது. அவனை மன்னித்து கொண்டே இருங்கள் என்பதுதான் ஆண்டவர் இந்த வாக்கியங்களிலிருந்து நம்மளுக்கு கற்றுக்கொடுக்கிறார். 27வது வசனத்தில் பாருங்க. அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அந்த ஆண்டவன் அவன் கடன்களையும் மன்னிச்சிட்டான். ஆனா என்ன நடந்துச்சு? அடுத்தால பாருங்க, 32வது வசனத்துல பாருங்க. அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பிட்டு, கொள்ளாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். இப்போ பாருங்க, ஆண்டவன் அவனை 2வது ஆளை கூட்டு வேலைக்காரனை கூட்டு, நான் உனக்கு மன்னிச்சேன், ஆனா நீ என்ன செய்யல, இன்னொரு வேலைக்காரனுக்கு மன்னிக்கலைங்கிறத அவனுக்கு உணர்த்தி அவனை காவலில் கொண்டு போடுவார். அப்ப நாம மன்னிச்சால்தான் நம்மளுக்கு மன்னிப்பு கிடைக்கும். ஆண்டவருக்கு நாம மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம், ஆனா நம்ம செய்யறதில்லை, அடுத்தவர்களை மன்னிப்பது இல்லை. அப்படி இல்லைன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நம் பாவத்திலே இருக்கிறோம் தான் அர்த்தம். நம்ம மன்னிக்கலைன்னா அதனுடைய விளைவுகள் வித்தியாசமாக இருக்கும். நான் மன்னிக்கலைன்னா எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பாருங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா, நான் மற்றவர்களை மன்னிக்கவில்லை என்றால் என்னுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார். ஆண்டவர்கிட்ட நல்ல ப்ரேயர் பண்ற சர்ச்சில் வந்து முழுவ ஜெபத்தில் வர்ற எல்லா ஜெபத்திலையும் வந்து ஆண்டவர் ஜெபம் பண்ணாலும், நாம் மன்னிக்காமல் வந்து ஆலயத்தில் வந்து ஜெபித்தாலோ வீட்டிலே ஜெபித்தாலோ நம்முடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படுவது இல்லை. வாசிங்க, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 25ஆம் 26ஆம் வசனங்கள். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிடங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவருக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிடங்களை மன்னியாதிருப்பார். அப்ப நம்ம ஜெபம் பண்றோம்னா அதுக்கு முன்னால என்ன செய்யணும்? யார் பேராவது நம்மளுக்கு குறை இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மளை மன்னிக்க முடியும். நான் மன்னிக்காம என்கிட்ட பாவத்தை வச்சுக்கிட்டு ஆண்டவரே என்ன மன்னின்னு சொன்னா அவர் நிச்சயமாக நம்ம மன்னிக்க வேண்டும் மாட்டார். அப்ப நம்மளுக்கு குறை இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சிட்டாலே நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன சொன்னோம்? மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். ஒரு முறை சமாதானபுரம் கோர்ட்டில் போய் நின்றுருந்தோம், பையனும் வந்திருந்தோம். ஒரு கேஸ் நடக்குது, 2 பேர் வந்து டிவோர்ஸுக்காக வந்திருக்காங்க, விவாகரத்துக்காக வந்து நிற்கிறாங்க. ஜட்ஜி வந்து லேடி, 2 பேரையும் கூட்டு விசாரிச்சாங்க என்ன பிரச்சனை அப்படின்ட்டு. அவரும் சில பிரச்சனைகளை சொல்றாரு, அந்த அம்மாவும் பிரச்சனைகளை சொல்றாங்க. இப்போ அந்த அம்மா சொன்னாங்க, காரணம் வந்து உங்க 2 பேருக்குள்ள விட்டு கொடுக்கல. அவர் ஒன்று சொல்றாரு, நீ ஒன்று சொல்றாருமா, நீ விட்டு கொடுக்கலாம்ல, அவரை மன்னிச்சு விட்டுலாம்ல, ஏன் நீ உனக்கு அந்த எண்ணம் வரல அப்படின்னு சத்தம் போட்டுட்டு 2 பேர் வெளியே போங்க, போய் நல்லா பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பி விட்டாங்க. மீண்டுமாக திரும்பி வந்தாங்க. என்ன 2 பேரும் சேர்ந்து வாழ்வீங்களா அப்படின்னு கேட்டாங்க. 2 பேரும் கொஞ்சம் சிரிச்சாங்க. போ, ஒழுங்கா போய் உட்காரு, அவன் வேலைக்கு போயிட்டு வரும்போது நீ என்ன செய்யணும்? அவனை வரவேற்கிற மாதிரி நீ நின்றுட்டு இருக்கணும். நீ வேலை பார்க்கியாமா? இல்லை, சும்மா இருக்கிற நேரத்துக்கு பைபிளை எடுத்து படி, நல்ல ஜோபனு, உனக்கு ஒரு பிரச்சனையும் வராது பற்றி விட்டுட்டாங்க. டைவர்ஸ் கொடுக்கல. அப்போ அந்த அம்மா ஒரு கிறிஸ்டின் நினைக்கிறேன். ஸோ அப்படி வரும்போது ஒருவருக்கு ஒருவர் விட்டு, கணவன் மனைவிக்கு இடையில விட்டு கொடுக்கலன்னா இன்னைக்கு கோர்ட் வசம்பி கிறிஸ்டின் எவ்வளவு பேர் காத்து கிடக்கிறோம். எப்படியா டிவோர்ஸ் வாங்கிடணும், விவாகரத்து வாங்கிடணும்னு சொல்லி கிறிஸ்தவர்களை ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காமல் அல்லது ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்காமல் எங்கே போய் நிற்கிறோம்? கோர்ட் படிகளில் போய் நம்ம நிற்கிறோம். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் வர்றதுக்கு பதிலாக நம்ம நிற்கிறது கோர்ட். அப்போ அடுத்தவர்களுக்கு நாம் மன்னிக்கலைன்னா அது யாராக இருந்தாலும் உங்களுடைய ஜெபம் என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளப்படவே முடியாது. 2வது பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாது. நீங்கள் பிறருக்கு நீங்கள் மன்னிக்கலைன்னா உங்கள் குற்றம் என்ன செய்யாது? உங்களுக்கு மன்னிக்கப்பட. ஒருவேளை ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லிட்டே ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு சரின்னு சொல்லிட்டாரு அப்படின்னு போனது தெரிஞ்சாலும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? உங்கள் குற்றங்களை மன்னிக்கவே மாட்டார். வாசிங்க, மத்தேயு 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். மத்தேயு 6:15. மனுஷருடைய
உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாது இருப்பார். மனுஷனுடைய குற்றங்களை நீங்க மன்னிக்கலைன்னா பரமபிதா உங்கள் குற்றங்களையும் உங்களுக்கு மன்னிக்க மாட்டார். அப்ப நம்ம மன்னிப்புன்னு சொல்லிட்டே இருக்கோம். அப்ப அடுத்தவங்களுடைய குற்றத்தை நம்ம மன்னிக்கலைன்னா நம்மளுக்கு எப்படி ஆண்டவர் மன்னிக்க முடியும்? எந்த இதில் நம்ம ஆண்டவர் வந்து கேட்க முடியும்? நான் ஒண்ணுமே மன்னிக்க மாட்டேன் ஆண்டவரே, ஆனா எனக்கு மட்டும் மன்னிச்சிருங்கன்னு சொல்லி என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. மத்தேயு 18:35 பாருங்க. மத்தேயு 18ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலையும் பாருங்க. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமல் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார் என்றார். சகோதரனுடைய குற்றம் இதற்கு ரொம்ப கஷ்டம். அநேக வீடுகளில் தான் பிரச்சனை. சின்ன இடமா இருக்கும், ஆனால் இந்த வீட்டில் சண்டை. யாரை விட்டு கொடுக்கறதும் கிடையாது, மன்னிக்கிறதும் கிடையாது. சும்மா ஏதோ கடைமுறைக்காக பார்ப்போம்னு பேசி விடுறோமே தவிர சகோதரனுடைய குற்றங்களையும் நம்மளுக்கு மன்னிக்க முடியலன்னா பரமபிதா நம்மளுக்கும் என்ன செய்ய மாட்டாரு, மன்னிக்கவே மாட்டார். அப்போ நாம மன்னிக்கணும்னா அடுத்தவங்களை மன்னிச்சா மட்டும்தான் நம்முடைய குற்றங்கள் மன்னிக்க முடியும். வெள்ளாரவளை பக்கத்திலே பிஷப் அசரியா அவங்க வாழ்ந்து வந்தாங்க. தோர்ணக்கல் அத்திச்சாயிரம் தோன்றுவதற்கு காரணமே அவங்க தான். அங்கே தான் ஊழியலை செய்து ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு பிரவேசித்தவர்கள். சொந்த ஊர் வந்து வெள்ளாளம் விலை. அங்கே வீட்டில் வந்து கோழி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அவருடைய சரிதையில் அந்த கதைகளில் இருக்கும். கோழி வளர்த்துட்டே இருந்திருக்காங்க. கோழி நம்ம கட்டி போட முடியாது, அது இஷ்டத்துக்கு எங்கேயோ போயிட்டு வரும். பக்கத்து வீட்டில் போய் நல்லா சாப்பிட்டு வரும்போது தோட்டத்தில். அதனால அந்த பக்கத்து வீட்டுக்காரங்க அடிக்கடி அதை விரட்டி விடுறது இல்லை கழுத்துக்கு எறிகிறது இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கோழி அந்த பக்கம் போனோன்னே அடித்து கொண்டு இந்த பக்கம் தூக்கி போட்டாங்க. பிஷப் அவங்களுடைய மனைவி அதை எடுத்து கொண்டு வந்து ஐயாட்ட வந்து காட்டுறாங்க, இப்படி பக்கத்து வீட்டுக்காரங்க கோழி அடித்து இந்த பக்கம் போட்டாங்க. அவர் அப்படியே சரி ஒன்றும் இல்லை, நீ அதை நல்லா குழம்பு வை அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா நல்லா குழம்பு வச்சாங்க. குழம்பு வச்சாச்சு இல்லை, அதை அவங்ககிட்டே கொண்டு கொடுத்து சாப்பிட சொல்லு, சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் கொண்டு கொடுத்துட்டாங்க. அவங்களுக்கு சாப்பிட்ட பிறகு தான் புரிஞ்சிச்சு, ஆகா நாம அடிச்சு போட்ட கோழி தான் நம்மளுக்கு வந்திருக்குன்னு வந்து மன்னிப்பு கேட்டாங்க. பிஷப் ஆசிரியர்கிட்ட மன்னிச்சிருங்கன்னு சொல்லி அவர் சொன்னாங்க, இல்லை நான் ஃபர்ஸ்டே உங்களை மன்னிச்சிட்டேன், நீங்கள் எப்போ அடிச்சு போட்டு குழம்பைக்க சொன்னோம் அப்பவுமே நான் என்ன செஞ்சேன், உங்களை மன்னிச்சிட்டேன். அப்படி நம்ம என்ன மன்னிப்பதில் முந்தி கொள்ள வேண்டும். அப்போதான் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அல்லனைக்கு நம்முடைய குற்றங்களை ஆண்டவர் சமூகத்தில் இருக்க முடியாது, மன்னிக்கவே முடியாது. மூன்றாவது பாருங்க, நாம் மற்றவர்களை மன்னிக்கலைன்னா நம்முடைய பலிகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். காணிக்கைகளை கொண்டு வரோம், பொருட்களை கொண்டு வரோம், ஆனால் ஏதோ ஒரு மனஸ்தாபத்தில் வந்தோம், நம்ம சகோதரர்கிட்டையோ மற்றவர்கள்ட்டையோ ஒரு மனஸ்தாபத்தில் வந்தால் ஆண்டவர் அந்த பலிகளை ஏற்றுக்கொள்ளவே மாட்டார். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வசனத்தில் பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரருக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்ந்தாயாகில் அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. உன் சகோதரர் பேரில் யார் பேரில் உனக்கு ஏதாவது குறைகள் உண்டு என்று கண்டால் பள்ளிக்கூடத்தில் வைக்காத, அங்கேயே வச்சிரு. போ, முதலாவது போய் என்ன செய், மன்னிப்பு கேட்டுட்டு வா. மன்னிப்பு கேட்டு வந்து என்ன செய்யுது, பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. அப்போ நம்ம மன்னிப்ப முடியாத குற்றமாக இருந்தால் கூட யாருக்கும் மன்னிக்கல, ஆண்டவரே நான் உங்களுக்கு காணிக்கை கொண்டு வரேன்னா ஆண்டவர் அந்த காணிக்கையில் பிரியப்படுகிறவர் அல்ல. அப்போ நாம் என்ன செய்யணும், மற்றவர்களையும் மன்னிக்க வேண்டும். ஆண்டவர் நம்மளுக்கு அதெல்லாம் கற்றுக் கொடுக்குறாரு. நம்ம என்ன செய்யணும், மன்னிக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் இவைகளெல்லாம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது நம்ம மன்னிக்க முடியல, நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. ரெண்டாவது நம்முடைய குற்றங்கள் மன்னிக்கப்படாது. மூன்றாவது ஆண்டவர் நம்முடைய பலி எண்ணிக்கிறதுல விரும்புகிற தேவன் அல்ல. அதுதான் ஆண்டவர் சிலுவையிலே காமிச்சார் பாருங்களேன். ஆண்டவர் நினைச்சார், தன்னைத்தான் தாழ்த்தி தன்னுடைய சீசருடைய கால்களை எல்லாம் கழுவுறாரு. தன்னை காட்டி கொடுக்கக்கூடிய யூதாஸ் காலை கழுவுறாரு. தன்னை மறுதலிக்கின்ற பேதுரு கால்களை கழுவுகிறார். சிலுவை பக்கம் யாரும் வரமாட்டான், கொல்கதாக்கு யாரும் வரல, யோவான் மட்டும் போனதா இருக்குது. மற்ற சீடருடைய கால்களை ஆண்டவர் நினைச்சாரு, வரமாட்டான்னு தெரிஞ்சும் கழுவினார். அவர் என்ன செய்யாரு, தமிழை தாழ்த்தினார். அப்போ அவங்களெல்லாம் பகைஞர் தான். கடைசியா முக்கியமான சொன்னார், கடைசியில் பிதாவே எல்லாரையும் மன்னிச்சிருங்க. ஆண்டவர் நினைச்சாரு, எல்லாருக்காகவும் மன்னிப்பு கேட்டு அவரும் மன்னிச்சார். அவருக்கு ஆண்டுக்கு நல்லா தெரியும், யூதாஸ் காட்டி கொடுப்பான்னு தெரியும், பேதுரு மறுதளிப்பான்னு தெரியும். ஆனாலும் அவங்க கால்களை நாங்கள் எத்தினாங்க, ஆண்டவர் வந்து அவங்களை கழுவி அவங்களை சுத்தப்படுத்தினதுங்கிறதுக்கு நம்மளுக்கு வேதாகமத்திலே நாம் பார்க்க முடியாது. வேணா அந்த பகுதியை வாசிங்க. யோவான் 13ஆம் அதிகாரம் 4-5 வசனம். யோவான் போஜனத்தை விட்டிருந்து வஸ்திரத்தை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு பின்பு பாத்திரத்தில் தண்ணீர் வார்த்து ஸ்ரீஷர்களுடைய
கால்களை கழுவவும் தாம் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கவும் தொடங்கினார். போதும். அப்போ நம்ம நினைச்சணும், நம்மளும் அதே போல தாழ்த்த வேண்டும். அவங்ககிட்ட போய் எப்படி மன்னி கேட்கறது? அவனை ரொம்ப பேசி விட்டானே, அப்படி எப்படி கேட்கறது நம்ம நினைக்கக்கூடாது. போய் கேட்கல, தப்பு இல்லை. கேட்கும்போது கண்டிப்பாக மன்னிப்பு கிடைக்க தான் செய்யும். அவர் மன்னிக்கலாம் முடியாது, போயன்னா சொல்லிட்டு வந்துடும். அப்போ அந்த மன்னிக்கிற சுபாவம் நம்மளுக்கு, ஏன்னா நாம் ஆண்டவரோட மன்னிப்பை பெற்றுக்கொள்கிறோம். நம்ம பாவங்களுக்காக, நம்ம அக்கிரமங்களுக்காக, நம்ம கோபத்துக்காக ஆண்டவர்கிட்ட மன்னிப்பை பெற்றுக்கொள்கிற நாம் மற்றவர்களுக்கு என்ன செய்யும்? மன்னிக்க வேண்டியவர்களாக இருக்க வேண்டும். அப்படியானால் இந்த மன்னிப்பை நாம் பெறுவதற்கு என்ன செய்ய வேண்டும்னா 3 காரியங்கள் சொல்லி முடிக்கிறேன். முதலாவது பாருங்க, உடைப்பட்ட உறவுகளை ஒன்று சேர்க்க வேண்டும். அவ்வளோதான். இனி அவனை பேசவே மாட்டேன், அவனை மன்னிக்கவே முடியாது, அவ்வளோ பேசிவிட்டான். அந்த உறவை நம்ம என்ன செய்யணும்? மீண்டும் புதுப்பிக்க வேண்டும். அப்போ தான் என்ன செய்யும்? நம்மளுக்கு அந்த எரிச்சல் பொறாமை நம்மளை விட்டு போகும். அவனும் திருப்பி நம்மளை பேச மாட்டான். ஏன்னா ஒரு முறை நம்ம தப்பு பண்ணிட்டு அவன் நம்மளை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த உறவு என்ன செய்யக்கூடாது? அதில் விரிசல் ஏற்படக்கூடாது. உடைப்பட்டு போன உறவுகளை நாம் சேர்க்க வேண்டும். இரண்டாவது பாருங்க, நல் உணர்வை வளர்க்க வேண்டும். யோசேப்பை நினைச்சுக்கிடுங்க. அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவனை கஷ்டப்படுத்தினாங்க. யோசேப்பு போகடான்னு விரட்டி இருக்கலாம், ஆனால் அப்படி செய்யலை. அவங்களை சேர்த்து கொண்டார். அவங்க எல்லாம் சேர்க்கும்போது நீங்கள் பைபிளில் பார்த்தீங்கன்னா இருக்கும், யோசேப்பு அழுதாருன்னு இருக்கும். மனம் கசந்து அழுறார். தன் சகோதரர்களை பார்த்து அழுறார். அவருடைய உறவுகளை அவரே என்ன செஞ்சார்? அந்த உறவை புதுப்பித்து நல் உறவை ஏற்படுத்தி கொண்டார். அதுக்கப்புறம் தன் அப்பா எல்லாரையும் கூட்டு வரைச்சது, எல்லாம் தன் பகுதியிலே வைத்துக் கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் எல்லாம் மன்னிச்சார். தன் சகோதரன் நம்மளை குழியில் தூக்கி போட்டாங்க, வித்துட்டாங்க, போங்கடான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. அவர்களை எல்லாம் அன்போடு ஏற்றுக்கொண்டார். ஒவ்வொரு அண்ணனையும் பார்த்து என்ன செஞ்சார்? கண்ணீர் விட்டார். தன்னுடைய தகுப்பனை என்ன செஞ்சார்? சேர்த்து கொண்டு அவர்கள் அனைவருக்கும் வாழ்வு கொடுத்தவர் அவர். மூன்றாவது, நாம் நேசிக்க முடியாதவர்களை நாம் மன்னிக்க வேண்டும். இவனெல்லாம் இனி நேசிக்கவே முடியாது, அவ்வளோ பேசிட்டாங்க. ஆனால் ஆண்டவர் மன்னிச்சா பார்த்தீங்களா? லூக்கா 23:34 சொன்னார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாது இருக்கிறார்கள். எல்லாருக்காகவும் சிலுவையில் தொங்கும்போது மன்னிப்பு கேட்டாங்க. ஆண்டவரே பிதாவை நினைச்சிருங்க, எல்லாரையும் மன்னிச்சிருங்க. அது கிட்டத்தட்ட எல்லாருமே வந்துட்டாங்க. யார் யாரெல்லாம் தப்பு பண்ணாங்களோ அவ்வளோ பேரும். அது எப்போ சொல்றாரு? சும்மா சாதாரணமாக இருக்கும்போது சொல்லலை. அநேக பாடுகளை ஏற்றுக்கொண்டு சிலுவையில் தொங்கி ரத்தத்தை எல்லாம் சிந்துகிற நேரத்தில் சொல்றாரு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும். அப்போ அந்த குணம் நம்மளுக்கு என்ன செய்யணும்? வரணும். அப்போ நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்காமல் இருக்கும்போது மேலும் மேலும் நம்மளுக்கு பாவங்களை தான் நம்ம உண்டு பண்ணிக்கிறோம். அதை மன்னிப்பு நம்ம ஆண்டவர்கிட்டையும் சொல்லி மன்னிப்பை நம்ம கொடுத்துட்டோம்னா அன்னைக்கு நம்ம ஃப்ரீ ஆகிடலாம். ஆனால் அநேக நேரங்களில் நம்மளுக்கு என்ன செய்யல, இந்த மன்னிக்க முடியாத தன்மை நம்மளுக்கு ஏற்படுகிறது. சிலர் பேசுகின்ற பேச்சு, ஏன்னா நம்ம எல்லாரும் மனிதர்கள் தான். அநேகருடைய பேச்சுகள், அவனுடைய செய்கைகள், அவங்க பார்க்குற பார்வை எல்லாமே நமக்கு கேடு உள்ளதாக தான் இருக்கும். இருந்தாலும் ஆண்டவர் நம்மளை என்ன பார்த்து சொல்லுகிறார்? மன்னிச்சிருங்க. அவங்க மேலே நினைச்சக்கூடாது, எரிச்சல் கொள்ளக்கூடாது, அவங்க மேலே பொறாமை கொள்ளக்கூடாது, அவங்க மேலே எந்த வைராக்கியமும் நம்மளுக்கு வேண்டாம், எந்த கசப்பும் வேண்டாம். ஆண்டவர் நம்மளுக்கு மன்னித்தது போல நாமும் அவர்களுக்கு மன்னிப்போமானால் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை தருவது லகுவாக இருக்கும். நம்முடைய ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். நம்முடைய குற்றங்களை அவர் மன்னிப்பார். நாம் செஞ்ச குற்றங்களை மன்னிப்பார். நம்முடைய பழிகளையும் அவர் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்போது நம்மளுக்கு ஏதோ ஒரு குற்றம் குறைவு உண்டானால் கண்டிப்பாக மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் பெந்தேகோஸ்தில் பார்த்துருப்பீங்க, சனிக்கிழமை தோறும் ஒரு 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 ப்ரேயர் நடக்கும். இந்த ப்ரேயர் எதுக்கு வச்சுருக்காங்கன்னா இந்த மன்னிப்புக்காக தான் வச்சுருப்பாங்க. இதில் இருந்து ஏதாவது குற்றம் குறை யாருக்காவது தவறு உண்டு என்று விசாரித்தால் அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டு தான் அடுத்த நாள் எடுக்கணும், பரிசுத்த நற்கருணைக்கே வரணும். அப்படி இல்லைன்னா பாஸ்டர் சொல்லிடுவார், நீங்களாம் நாளைக்கு எடுக்கக்கூடாது. கடன் மணிக்கு சண்டை இருக்குதுன்னா அவர் கூட்டே சொல்லிடுவார், 2 பேரும் ஒன்றா சேர்ந்துட்டீங்களா, பேசிட்டீங்களா, இல்லை அப்போ நாளைக்கு எடுக்கக்கூடாது, கம்பெனிக்கு நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்லிடுவார். காத்திருப்பு கூட்டம் நினைக்கிறதுக்கு பேர். ஸோ அதனால் நம்ம நினைச்சுவோம், ஆண்டோடைய சமூகத்தில் அல்லது நற்கரணையில் பங்கு பெற வருகிற நாம் யார் பேராலும் நம்மளுக்கு மன கஷ்டங்கள் இருந்தால், கசப்புகள் இருந்தால் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் தான் நம் அனைவருக்கும் தருவாராக. ஆமென். ஜெபம் செய்வோம்.
அன்பின் கர்த்தாவே, இந்த நாளிலும் நாங்கள் தியானித்த தியானத்தின் பிரகாரமாய் எங்கள் இருதயத்திலே காணப்படுகிற மன்னியாத தன்மைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போடுவீராக. எல்லாரையும் மன்னிக்கும்படி சொன்ன தேவன், மன்னிக்கிற தேவனா இந்த உலகத்திலே வாழ்ந்தும் காட்டியிருக்கிறீர். இப்படி இருக்க ஆண்டவரே, நாங்கள் மன்னியாமல் இருப்பது ஆண்டவரே எவ்வளவு கொடிதான காரியம். எங்களுடைய குற்றங்கள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள் எவ்வளவாய் மன்னித்து நீர் எங்களுக்கு மன்னிக்க, நாங்கள் சக மனிதர்களுக்கு மன்னியாமல் இருக்க ஆண்டவரே கூடாது. நாங்கள் மன்னிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. எங்களுடைய அக்கிரமங்களுக்கு ஏற்ற விதமாய் தண்டனை கொடுக்க வேண்டுமானால் என்றோ நாங்கள் அழிந்திருக்க வேண்டும். அவ்வளவாய் எங்களுக்கு மன்னிப்பை ஆண்டவரே தாராளமாய் தந்திருக்கிறேன். அந்த கிருபையினாலே நாங்கள் நிலைநிற்கிறோம் ஆண்டவரே. சிறு பிரயாணம் முதல் ஆண்டவரே இன்று வரையில எவ்வளவாய் ஆண்டவரே அக்கிரமங்கள், மீறுதல்கள், என்னுடைய குடும்பத்தின் மூலமாய் செய்த எவ்வளவோ அக்கிரமங்கள், ஆனாலும் ஆண்டவரே ஒவ்வொருடைய குற்றங்களையும் ஒவ்வொருடைய பாவங்களையும் மன்னித்தீர ஆண்டவரே, அதே போல நாங்களும் பிறருக்கு மன்னிக்க எங்களுக்கு உதவி செய்யும். சக மனிதருக்கும், எங்களோடு கூட வாழுகிறவர்களுக்கும், எங்களோடு பணி செய்கிறவர்களுக்கும், எங்களோடு பழகுகிறவர்களுக்கும் ஆண்டவரே நாங்கள் மன்னிக்க கர்த்தர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்காமல் என்ன செய்வோம் என்று சொல்லி இருப்போம். ஆனால் எங்கள் ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பார்க்கிறோமே, எங்கள் ஜெபங்கள் ஒரு சன்னியில் வருவதில்லை என்று பார்க்கிறோமே. ஆண்டவரே, பிறருக்கு மன்னிக்க கிருபை செய்யுங்க. எவ்வளவு கண்ணீர் வடித்தாலும் பதில் கிடைக்கவில்லை என்றால் ஒரே ஒரு காரியம், நான் மன்னிக்கவில்லை. அதனால்தான் எங்கள் ஜெபங்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தரத்தக்கதாய் எங்களுக்கு ஒரு மன்னிக்கிற தன்மையை தருவீராக. ஆண்டவரே, நாங்கள் மன்னிக்காமல் இருக்கிறதினால் எங்களுடைய குற்றங்கள் மன்னிக்கப்படுவதில்லை. எங்கள் குற்றங்கள் மன்னிக்கப்படாமல் இருந்தால் நாங்கள் தேவ ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதில்லை என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை கழுவுவீராக. நாங்கள் பிறருக்கு மன்னிக்கவும், பிறருக்கு மன்னிக்கிறதுனாலே நாங்களும் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளவும் ஆண்டவர் கிருபை தருவீராக. ஆண்டவரே, வாசித்து கேட்ட வேத பகுதியின் மூலமாய் ஆண்டவரே எப்படி நடக்கிறீர்களோ அதே போல உங்களுக்கும் அப்படிதான் செய்யப்படும் என்று சொல்லி நாங்கள் வாசிக்கிற பிரகாரமாய் நாங்கள் பிறருக்கு மன்னியாமல் இருந்தால் எங்கள் குற்றங்களும் மன்னிக்கப்படாது என்று பார்க்கிறோமே. பிதாவும் உங்களுக்கு அப்படியே செய்வார் என்று சொல்லியிருப்பட்டிருக்கிற வார்த்தையின் பிரகாரமாய் ஆண்டவரே, நாங்கள் பிறருக்கு மன்னித்து அதனாலே நாங்கள் விடுதலையும் சுகத்தையும் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்வீராக. மன்னிக்காமல் இருக்கிறதினாலே ஒருவர் பேரிலே கண்டவரை நாங்கள் குறை வைத்துக் கொண்டு தேவ சமூகத்தை பலிகளை செலுத்துவதனாலே எங்கள் பலி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பலிகள் ஒதுக்கப்படுகிறது, அதை நீர் அங்கீகரிப்பதில்லை. ஆண்டவரே, அங்கீகரிக்கத்தக்கதாய் நாங்கள் பிறருக்கு மன்னித்து மனமிறங்க உதவி செய்வீராக. தாழ்மையின் ஆண்டவரே ரூபத்தை தருவீராக. எல்லாருடைய காரியங்களையும் மன்னித்து நாங்கள் அதற்கு ஒப்புரவாக கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லோருடைய நேசிக்கவும், எல்லோரோட பழகவும் ஆண்டவரே கர்த்தர் கிருபை தாரும். இந்த மன்னியாத தன்மைகளை எடுத்து போட்டு ஆண்டவரே இந்த கலைகளை எங்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு தேவ ராஜ்யத்திற்கு எங்களை தகுதி உள்ளவர்களாய் மாற்றுவீராக. ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே சுகத்தையும் பலனையும் கர்த்தர் கட்டளையிடுங்க. பிறருக்கு மன்னித்து அதனாலே விடுதலையும் சுகத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு ஆண்டவர் தாமே நீர் கிருபை செய்ய வேண்டும் என்பதை நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரும் தேவ கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே மகிமைப்படுவீராக. ஆண்டவரே, ஜெபித்த ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் கர்த்தர் ஆண்டவரே கேட்டு பதில் செய்யுங்க. வியாதியர்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு பரிபூர்ண சுகப்படுத்துவீராக. விசுவாசிக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் அற்புத சுகத்தை கட்டளையிடுங்க. உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நீரே கிரியை செய்யும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்கள் ஒவ்வொருடைய குறைகளையும் குற்றங்களையும் மன்னித்து கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. எங்களோடு கூட இடைப்படுவீராக. பிரசன்னத்தினால் மூடுவீராக. உமக்கே மகிமை உண்டாகட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இப்போதைக்கும் இருப்பதாக. ஆமென். நீங்காதேரும் என் நேச கர்த்தரே, வெளிச்சம் மங்கி இருட்டாயிற்றே, மற்றோர் ஒத்தாசை அற்று போயிடும், நீர்மை சகாயரே நீங்காதீரும். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமாதானத்தோடு சென்று வருவோம்.